அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சியால் 2025ஆம் ஆண்டு தாமாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் ஒரு இடமாகிய 3ஆம் இடத்தில் வெற்றிக்கு உரித்தான தைரியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக 2025 ஏப்ரல் மாதம் முதல் வலுவாக அமரப்போகிறார் ராகு. எனவே அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகள் மிகவும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் நுழைகிறார். ஆனால் அதே வேளையில் சுகஸ்தானத்திற்குள் சனி நுழைவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனி அக்ரகதியிலும் பின்னர் மீண்டும் அதிசார பயிற்சியாக மீண்டும் தைரியஸ்தானத்திற்குள் வருவார். அதற்கு பிறகு 2026ஆம் ஆண்டில்தான் முழுமையாக தைரியஸ்தானத்தை விட்டு விலகி அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சனியின் அமைப்பும் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேலை என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பாம்பு கிரகமான நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவால் உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நிறைவான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவிற்கு தனித்தனியே ஆட்சி வீடு என்பது இல்லை. ஆட்சி வீடு இல்லை என்றாலும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சனியின் வீடுகளில் அமரும் போது நிறைவான மாற்றத்தை இந்த இரு கிரகநிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் சனியின் ஆட்சி வீடான கும்ப ராசியில் ராகு அமர்ந்தாலும் கூட ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகுவின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகள் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக கிடைக்கும். எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவும் 9ஆம் இடமான ஆகிய ஸ்தானத்தில் அமர்கிறாருங்க. எனவே பல வகையில இருந்து வந்த சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் சாயா கிரகங்கள் அசையா கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மற்ற கிரகநிலைகள் முன்னோக்கி நகர்வதால் இந்த கிரகநிலைகள் பின்னோக்கி நகரக்கூடிய தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அடைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அதிலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் வலு சேர்க்கக்கூடிய இந்த தருணம் என்பது அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளை மிக சிறப்பான வளர்ச்சியும் புகழின் உச்சத்தையும் சந்திக்கக்கூடிய அளவிற்கு அதிரடியான மாற்றமும் தானாகவே பல நல்ல வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க போகின்றன. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராகு பெற்றுத்தர போகிறாருங்க. எனவே குடும்பத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி கிட்டும். குறிப்பாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் இருந்து வந்த தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஏனென்றால் திருமணம் உள்ளிட்ட சில விசேஷமான சிறப்பான தருணங்கள் மனித வாழ்வில் சந்திக்க வேண்டும் என்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவின் மற்றும் கேதுவின் பங்களிப்பு இல்லாமல் அவை நிச்சயமாக சாத்தியமாவது மிக பெரிய கேள்விக்குறிதான். அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக நிழல் ராகு
மற்றும் கேது ஆகிய இரு கிரகநிலைகளும் தற்போது சாதகமான அமைப்பிற்கு மாறுவது 2025-26 ஆகிய ஆண்டுகளில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகின்றன. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் இல்லத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க. குடும்பத்துடன் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும். முன் கோபத்தை தவிர்த்து பணவரவை பெறுவதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சிக்கான சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தான் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன ராகு மற்றும் கேது. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தாமாக உங்களை வந்து சேருங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய முயற்சியில் மனதிற்கு நிறைவும் மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் முற்றிலுமாக உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் அனைத்தும் விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் சிறப்பாக அமைவதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேருகிறது. அதோடு மட்டுமல்லாது செய்யும் தொழிலே தெய்வம் என்று கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களது தொழில் ரீதியாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான குருவும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த தருணத்தில் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக 9 சஞ்சரிக்கும் போது ராகுவின் மீது குருவின் சுப பார்வையும் பதிவது பல காரியங்களில் அடுத்தடுத்து வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். எனவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் தங்கு தடையின்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. திட்டமிட்டபடி பல பணிகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் நன்கு கணித்து சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம். மாணவர்களின் கல்வியிலும் முன்னேற்றம் உண்டு. இந்த வேளையில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் தேடி வருங்க. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் ஒருமுறை நிச்சயமாக திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான தோஷங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பை பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு கேது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அபரிவிதமாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.